ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையிலேயே அத்தை சர்ப்ரைஸாக எனக்கு பாயாசம் வச்சு கொடுத்தாங்க. பாயாசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ரவை பாயாசம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பில் பொடி தான் ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கருவேப்பிலை வந்து நான் நல்லா கழுவி காய வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த கருவேப்பில் பொடி வந்து நம்ம இட்லி, தோசை, சுடு சாப்பாடு எல்லாமே கலந்து சாப்பிட்லாம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடலை எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் கடலைப்பருப்பு இல்லை, அதனால் நான் துவரம் பருப்பு எடுத்துக்கிட்டேன். பொண்ணு வறுத்துக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வரமிளகா 2 பூண்டு எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கிற கருவேப்பில், இது நீங்கள் பச்சையாக வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இப்போ நான் கருவேப்பில் சாப்பிட மாட்டேன் அப்படின்றவங்களுக்கு இந்த பொடி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து இதில் வந்து லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஆட் பண்ணி தான் வறுத்துருக்கிறேன். வாசம் வந்து செம்மையாக இருக்கும். இதை சும்மாவே வறுக்கிறாங்க, நான் எண்ணெய் விட்டு வறுத்துருக்கிறேன், நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் பொட்டுக்கல் ஆட் பண்ணியிருக்கேன். உளுந்து ஆட் பண்ணுவாங்க, நான் உளுந்து ஆட் பண்ணலை. பருப்பு, வரமிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு போட்டு சூப்பராக பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. இது வந்து அப்படியே தோசை, இட்லி இதில் வேணால் சாப்பிட்டுக்கலாம். ஓகே, பாய்.